அனைவருக்கும் வணக்கம். ஒரு 30 செகண்ட். நம்ம ஊரு செமஜோரு சுத்தி பாரு சுத்தம் பாரு இது நம்ம சென்னை தாயா. நம்ம ஊரு தூய்மையான வீதினா குப்பை வண்டினாலதா வண்டிக்குள்ள குப்பைய பிரிச்சு போடனா சுத்தமான ஊருனா நம்ம சென்னை தாங்கனா வீட்டை போல நாட்டையாக்க ஒன்றாய் சேர்வோமா. ஓஹோ சென்னைவாசிகள் அனைவருக்கும் இந்த பாடல் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடலா தான் இருக்கும். ஆமா, இந்த காலையில ஒரு வெள்ளை கலர் வண்டி, அந்த வண்டியில குப்பையை தரம் பிரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க. ஒரு 10 மணி 11 மணி வாக்குல நம்ம அதை போட வேண்டியிருக்கும். இந்த திட்டம் இருக்குல்ல, இந்த வண்டி, இந்த வெள்ளை கலர் வண்டி, இது 2020 அதிமுக ஆட்சி சமயத்துல கிட்டத்தட்ட 447 கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி ஒன்று அர்பேசர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில 7 ஜோன்ஸ் அதுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துல இந்த வண்டி, இந்த வெள்ளை வண்டி வருது இல்ல, அந்த வண்டி மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு தரைய கூட்டக்கூடிய வண்டிகள், அதுக்கப்புறம் நம்மளோட கிரஷர் வண்டி, அதாவது நீங்க பாத்திருப்பீங்க, குப்பை போட்டோம்னா குப்பையை உடனே அது கிரஷ் பண்ணி அது ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு, லிக்விட் ஸ்டேட்டுக்கு அது மாடிஃபை பண்ணிரும். சோ இந்த வண்டிகள், இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை, காலுறை, தலைக்கு, உடைக்கு எல்லாம் கவசம், இது எல்லாமே இதுல இன்க்ளூசிவ். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், திடக்கழிவு மேலாண்மை, கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது. ஆனா இதுல எவ்வளவு விஷயம் இத்தனை ஆண்டுகள்ல முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. தென்சென்னை மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டுக்கும் இந்த ஊர் கிடக்கிற கேட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்களே பாருங்க. இது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம், அதாவது கழிவு மேலாண்மையில. இதுல இருந்து என்ன விடிவு காலம் பிறந்திருக்கு? இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்வின் நிலை மேம்பட்டிருக்கா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன? ஒண்ணு தனியார் மயமாக்குதலை எதிர்த்து போராடுறாங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம், பணி ஓய்வூதியம், அது இல்லாம PF, இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள். இங்கிலீஷ்ல ஷியர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சொற்ப அடிப்படைகள். இதற்காகத்தான் 10 நாளா, அதுல 6 நாள் உண்ணாநிலை போராட்டம் அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல அந்த சனம் உட்கார்ந்து போராடிட்டு கிடக்கு. இப்ப நான் இப்ப ஒரு திட்டம் சொன்னேன்ல, இந்த திட்டம் நீங்க இனாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. இதுல என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சிங்க? இப்ப வடசென்னை பக்கத்துல இருக்க ஒரு 3 ஜோனை மீண்டும் தனியார் மயமாக்க, 3 ஜோன் இல்ல 4 ஜோன் நினைக்கிறேன், மீண்டும் தனியார் மயமாக்க வேண்டிய தேவை என்ன? இதுல சேகர் பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது. தொடர் பேச்சுவார்த்தை ஒரு 3 நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க, காலை நேரத்தில் அழைக்கிறாங்க. இதுல திரு சேகர் பாபு அவர்களுக்கு என்ன வேலை? அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை? KN நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவரு இல்ல முதலமைச்சர், இல்ல துணை முதலமைச்சர், இல்ல மேயர் அவர்கள், இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும். இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். இதுல அறநிலையத்துறை அமைச்சர் எங்க இருந்து வந்தாரு? துறைமுக பகுதி MLA. அங்க நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில இருந்தா அங்க போய் அவங்க உட்கார்ந்து போராட்டம் நடத்த போறாங்க. இதான் நடந்திருக்க போகுது. ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க. இவருக்கு என்ன அதுல சிக்கல்? இதுல பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது நீலம் சோஷியல்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க. நீங்க யாரு? உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, பத்திரிகையாளர் கேக்குறாங்க, ஆட்சி உங்களோட வரைவுல நீங்க 2021 திமுக இதை ப்ராமிஸ் பண்ணுச்சே, அதுக்கு என்ன பதில் அப்படிங்கும்போது, இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. இந்த ஒரு ஜூம் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 80, 285வது பாயிண்ட். ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். அதென்ன அப்படி ஒரு மேட்டுமைத்தனம்? சொல்றது பொய்யே. உங்களுக்கு இந்த துறை சார்ந்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் கிடையாது, உங்களுக்கு அதை பத்தின ஒரு விஷனும் கிடையாது, அறிவும் கிடையாது. நீங்க அறநிலையத்துறையுடைய அமைச்சர், நீங்க ஏன் இதை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு? அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும், விடை கிடைக்கும். ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஒரு ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப பார்த்தா அது
கம்பெனி பேர் ராம்கே என்விரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி வந்து ஓடி இருக்கான். டெண்டர் வந்து இங்க விடும் பொழுது தன்னை அதுக்குள்ளேருந்து விடுவிச்சு கொண்டிருந்திருக்கிறான். ஏனென்றால் அவன் சொன்ன அந்த காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில எங்களால இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராம்கோ என்விரோ அப்படி ராம்கி என்விரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு கையளிக்கப்படுது, தனியார் நிறுவனத்துக்கு கையளிக்கப்படுது. இதற்கு ரொம்ப வலுவான திமுக பக்கபலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மக்களோட பார்வைக்கே வந்து விட்டுறோம். இதுல என்ன அப்படின்னா, எனக்கு பொதுமக்களுக்கு தான் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு 10 நாளா ரிப்பன் பில்டிங் வாசல்ல, அதாவது நீங்க போடுற குப்பை, உங்க வீட்டுல இருக்கவங்க போடுற குப்பை, அதுக்கப்புறம் செடி கொடி மிருகம், அதுக்கப்புறம் நீங்க இந்த வெளியே வந்து சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது பேர் என்ன தீனி சாப்பிட்டுட்டு அந்த நெகிழி இதை வந்து இப்படி கசக்கி தூக்கி போடுவீங்களே, போத்துல குச்சி இப்படி கசக்கி போடுவீங்களே, அதுவே ஒரு முட்டுச்சந்தாருன்னு அங்க போயிட்டு அது மேல சிறுநீரும் கழிச்சு வச்சிருவீங்க. அப்புறம் இந்த வாழைப்பழ தோல், அதுக்கப்புறம் எதோ நீங்க சாப்பிட்ற பொருள் எல்லாம் போட்டு அது மக்கி போய் புழு வச்சு என்னென்னவோ நடந்து இருக்கிற அந்த இத கையுறைகள் கூட இல்லாம அள்ளி அள்ளி போட்டு, கொரோனா காலத்துல இவங்க தான் முன்கள பணியாளர்கள், நாங்கெல்லாம் வெளியே போக முடியாதப்ப கூட இவங்க வந்து எங்க ஊரை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க, இவங்களுக்கு நாங்க ஆரத்தி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம். அவங்க ஆரத்தி எல்லாம் கேட்கலங்க, ஷியர் பேசிக்ஸ், சொற்ப அடிப்படைகள், வாழ்வதற்கான உரிமை தான் அவங்க கேட்கறாங்க. இந்த மக்கள் 10 நாளா ஒரு பில்டிங் வாசல்ல நின்னுட்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வாசல்ல போராடிட்டு கிடக்குறாங்களே, இந்த மக்கள் என்ன பண்றீங்க? சென்னை மக்கள் என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றீங்க? இது ஒரு மாநில அளவிலான போராட்டம். இது நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரு சிக்கல். நீங்க அடுக்குமாடி கட்டடங்கள்ல இருந்து உங்க ஜன்னலை விட்டு நீங்க வெளியே பார்க்க தேவையில்லை அப்படின்னா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருவீங்களா? ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. எதற்காக இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்க வந்து இது பண்றீங்க? இத்தனை சுயநலம் கூடாது, இத்தனை சுயநலம், இத்தனை தன்னலம் கூடாது. மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையணும். இந்த கோரிக்கைகள் இது போன்ற, அதாவது நெசவாளர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நர்சிங் விமன் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, டாக்டர்ஸ் போராடுறாங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க போராட்டத்தை நீங்க கண்டுக்கலன்னா நாளைக்கு தெருவுல இறங்கி மூக்குல கை வைக்காம கூட நீங்க நடக்க முடியாதுங்க. இது ரொம்ப தப்பு. கொஞ்சமாவது பொதுமக்கள் இதை கவனத்துல கொள்ளணும். ஆட்சி மாற்றத்துக்கும் காட்சி மாற்றத்துக்கும் என்ன பண்ணணும்ங்கறத இப்பவாது யோசிக்கணும். காலம் கடந்து போயிருக்கு. தயவு செய்து யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.